சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், கிண்டி ரேஸ்கோர்ஸ் அந்த அலுவலகத்துக்கு சீல் வச்சிருக்கிறாங்க, என்ன விவரம் என்ன? ஆனந்தி, சென்னையின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றான கிண்டி ரேஸ்கோர்ஸ் இன்று காலை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் இன்று சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல ஆண்டுகளாக குத்தகை பாக்கி நிலுவைத் தொகை தராததால் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 1946ஆம் ஆண்டு 99 ஆண்டுகள் போடப்பட்ட ஒப்பந்தமானது 2045ஆம் ஆண்டு வரை உள்ள நிலையில் குத்தகையில் மாற்றம் செய்யப்பட்ட நிலுவைத் தொகை செலுத்தாத காரணத்தினால் இன்று சீல் வைக்கப்பட்டதாக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ரேஸ்கோர்ஸில் மொத்தமாக 160 ஏக்கர் உள்ளது. இந்த 160 ஏக்கரில் 80 ஏக்கர் நிலப்பரப்பில் மட்டுமே குதிரை பந்தயம் நடத்தப்பட்டு வந்தது. ஏனைய பிற பகுதிகளில் திருமண மண்டபங்கள், நீச்சல் குளம், அதே போன்று சொகுசு விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த குதிரை பந்தயம் நடக்கும் இடத்திற்கு மட்டும் பல ஆண்டுகளாக இந்த குத்தகை பாக்கி செலுத்தப்படாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் மொத்தமாக உடனடியாக செலுத்த வேண்டிய 870 கோடி ரூபாய் அளவிலான தொகையை செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கடந்த 6/9/2024ஆம் ஆண்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறிப்பாக இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸை உடனடியாக சீல் வைத்து அந்த நிலுவைத் தொகை செலுத்தப்படவில்லை என்றால் உடனடியாக சீல் வைக்க வேண்டும் என உத்தரவு விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை கிண்டி, மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட தாசில்தார்கள் முன்னிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து இங்கு போலீசார் உதவியுடன் தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பிற கட்டிடங்கள், திருமண மண்டபங்கள், நீச்சல் குளம் போன்றவற்றிற்கு தற்போது வரை சீல் வைக்கப்படவில்லை. அவை இன்னும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸின் 4 வாயில்களும் தற்போது இங்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று எப்போதும் வழக்கம் போல பணிக்கு வரும் பணியாளர்களும் உள்ளே காவலர்கள் யாரும் அனுமதிக்காததால் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு ஏமாந்து திரும்பி செல்லும் நிலை சூழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இங்கு எந்தவித ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, அன்பரசன், தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மைதானம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஏன் பல ஆண்டுகளாக அந்த குத்தகை பாக்கி செலுத்தப்படாம இருக்கு அப்படின்னீங்க. ஏன், என்ன காரணம்? எதனால இத்தனை ஆண்டுகளா குத்தகை பாக்கி செலுத்தப்படாம இருக்கு? ஆனந்தி, இந்த மைதானம் என்பது இது சுதந்திரத்துக்கு முன்பாகவே பிரிட்டிஷ்காரர்களால் இது உருவாக்கப்பட்ட ஒரு மைதானமாகும். இது அப்போதிலிருந்தே குத்தகை விடப்பட்டு இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் ஆனது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக 1946ஆம் ஆண்டு இந்த மைதானத்தை குத்தகை தொகைக்காக தற்போது இருக்கும் உரிமையாளர்களிடம் இது குத்தகை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 1946ஆம் ஆண்டிலிருந்து 99 ஆண்டுகள் போடப்பட்ட நிலையில் 2045ஆம் ஆண்டு வரை இந்த குத்தகையானது இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் கடந்த சில ஆண்டுகளாக இந்த குத்தகையில் மாற்றம் செய்யப்பட்ட தொகை அளிக்குமாறு அரசு தொடர்ச்சியாகவே இவருடன் கேட்டு வந்த நிலையில் உடனடி குத்தகை தொகை ரூபாய் 870 கோடி அளவிற்கு இன்னும் செலுத்தாத காரணத்தினால் இது தொடர்பாக அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு கடந்த 6/9/2024ஆம் ஆண்டு உடனடியாக இந்த மைதானத்திற்கு தொடர்புடைய அனைத்து இடங்களையும் உடனடியாக சீல் வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய திருமண மண்டபம், நீச்சல் குளம், அதே போன்ற சொகுசு விடுதிகள் இவற்றை தவிர்த்து மற்ற எண்கள், அதாவது புல எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 15 இந்த இடங்களை தவிர மற்ற இடத்திற்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டும் இது தவிர இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் சீல் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இன்று காலை மயிலாப்பூர், கிண்டி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் தாசில்தார்கள் முன்னிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். இவர்களின் பாதுகாப்பிற்காக இங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, குத்தகை பாக்கி செலுத்தாததால வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதுல மற்றொரு சந்தேகம் வருது. இப்ப இந்த மைதானத்துல பணியாட்கள் யாராவது இருந்தாங்களா? இப்ப இந்த சீல் வச்சுட்டாங்கன்னா அந்த பணியாட்களுடைய நிலை என்ன? அது போன்ற விவரங்கள் எல்லாம் சேகரிங்க. தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.